தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் வேலை செய்கிறவன் தமிழன். வேலைன்னு வந்தால் மட்டும் வேலை செய்கிறவன் வெள்ளைக்காரன். வெள்ளைக்கார மாதிரியான பசங்க நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தராக விஷ்ணு ஹீரோவாக நடிச்சிருக்க படம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். எஸ் எழில் டைரக்ஷனில் ஜூன் 3ஆம் தேதி, அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் இது. வெள்ளைக்கார துரைன்னு ஒருத்தர் இருந்தால் அவர் கூடவே கருப்பு துரை கருச்சிறுத்தைன்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? நான் யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும், சூரி தான். லெட்ஸ் வெல்கம் சூரி ஆன் ஸ்டேஜ். வெல்கம் சூரி. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எழிலன் என் படத்தில் ஒரு 4வது படம் தொடர்ந்து மனங்குத்தி பறவை, தேசிங்க ராஜா, வெள்ளைக்காரத்துறை, வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரன் 4 படத்தையும் தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து 4வது படத்துலையும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துன்னு என்னை மேலே ஏற்றி வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் சூரிய பற்றி நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் வந்து நான் இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா ஹீரோக்களுக்குலாம் வந்து நியூரோ மாதிரி, நியூரோனா அந்த நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நர்வ்ஸ் மாதிரி நீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பற்ற வைக்காம பார்த்தோன்னே பற்றிக்கும் பார்த்தீங்களா, பாஸ்பரஸ், அதாங்க நீங்கள். உங்கள் காமெடியை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து பயங்கரமாக சந்தோஷமாயிடுறாங்க. அண்ட் 10 நாள் சாப்பிடாத சிங்கம் கூட உங்கள் காமெடியை பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லை, 10 நாள் சாப்பிடாம இருக்கு சிங்கத்தில் போய் நின்று பாருங்க. பண்ணலாம் சார், ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபு தேவாவே வந்து பிரமிக்கிற அளவுக்கு இப்போல்லாம் நீங்கள் நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா மருது படத்தை மருது படம் வந்து எல்லாரும் பார்த்தாங்க. அதுல சில இடங்கள்ல நீங்க நடனம் ஆடி இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்தது சூரி. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி சொல்லிட்டே போகலாம். ஒரு ஹீரோக்கு கொடுக்குற பில்டப் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை, ஆனா ஹீரோவா நடிக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டமே இல்லை நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் கொஞ்சம் காமெடியாவே இந்த மாதிரி போயிட்டோம். ஓகே இல்லையா? ஓகே, சூப்பர் சூப்பர், நன்றி. ஸோ சூரிய வந்து நிகழ்ச்சியுடைய துவக்கமாக இங்கே அழைச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரை அப்படின்னாலும், அதுவும் வந்து வெள்ளைக்கார துரை அப்படின்னாலே அது ஒரு லெவல். நான் வந்து அவரெல்லாம் வரவேற்றா அது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அவர் கூடவே இருக்கிற கருஞ்சிறுத்தை, நீங்கள் அவரை வெல்கம் பண்ணதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களே வந்து வெல்கம் பண்ணிடுங்க. வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன் படத்தில் இருந்து நம்ம ஹீரோ விஷ்ணு இங்கே வந்திருக்காங்க. ப்ளீஸ் விஷ்ணு, வெல்கம் யுவர் ஸ்டேஜ். வெல்கம் வந்து எந்த காம்பேராலுமே வந்து கொடுக்க முடியாது சூரி. சூப்பரா வெல்கம் பண்ணீங்க ஹீரோவை. ஹீரோ இல்லைங்க, அப்பதாங்க அடுத்த படத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போவாங்க. பாத்தீங்களா? அண்ட் முதல் முறையா வந்து இந்த படத்தை நீங்க தயாரிச்சிருக்கீங்க. என்ன ஹீரோவா நடிக்கணும்னு இஷ்டமே இல்லைன்னா என்ன ஹீரோலாம் என்ன சும்மாவா? அது என்ன பிடிக்காத மாதிரி? எனக்கு இஷ்டமே, உங்களுக்கு ஹீரோவா நடிக்கணும் இஷ்டமே இல்லை. ஓகே, நியாயமான விஷயம். அதுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஹீரோன்ற அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு அவ்வளோ மெனக்கடணும், புரியுங்களா? ஃபைட்டு, சாங்கு எல்லாத்தையும் மெனக்கடணும். படம் ரிலீஸ் அன்னைக்கு எனக்கு அந்த கஷ்டம் இருக்கு. ஆனால் அதை விட நீங்கள் படம் ரிலீஸ் அன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு, அது ஓவர் வெயிட்டுங்க, அது கஷ்டம். அதனால வந்து இல்லை, ஆனால் அதெல்லாம் வராது. இல்லை இல்லை, இந்த இடத்துல சொல்கிறேன், இந்த படத்தோட உண்மையான ஹீரோ சூரியனா தான். அது ஏன்னா அவரோட ட்ராக் தான் மொதல் சீன்லேருந்து ரோலிங் டைட்டில் வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு எந்த விதமான தைக்கம் இல்லை, பெருந்தன்மை கிடையாது. ஒரு தயாரிப்பாளரா பேசுறாரு. உண்மையான ஹீரோ இல்லைங்க, உண்மையான ஹீரோ இது. எல்லாரும் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரியனா தான் இந்த படத்துக்கு. ஸோ அது எவ்வளோ கஷ்டம் ஒரு ஹீரோவா இருக்கிறது அவருக்கு இந்த படம் தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து இந்த படத்தை முதல் முறையா தயாரிச்சிருக்கீங்க. டீம் மெம்பர்ஸை வந்து நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹீரோயின் ஆஃப் திஸ் மூவி நிக்கி கல்ரானி அண்ட் டைரக்டர் எழில் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் Satya on stage. மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். சார், உங்ககிட்ட இருந்து தான் ஆக்சுவலி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே தொடங்குறதுக்கு முன்னாடி முருகா இந்த வேலையை வந்து நல்லபடியா முடிச்சு கொடு அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்ஸ் எழுதும் போது கூட பசங்களாம் முருகன் துணை அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க. ஸோ முருகன் அப்படின்ற ஒரு கேரக்டரை வச்சு தான் இந்த படம் முழுக்க நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க. முருகன் நல்லவர்னு எங்களுக்கு தெரியும், இந்த முருகன் எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்றத பத்தி சில வார்த்தைகள். அதான் படம் பூரா வந்து சிக்கி தவிப்பார் சூரி. ஸோ அந்த அளவுக்கு நல்லவர். எல்லாருமே 3 பேரும், நிக்கியும் ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்குவாங்க, ரவிமரியா ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்குவார். இந்த 3 ப்ராப்ளத்துக்கும் காரணமே முருகன் தான். அண்ட் படத்துடைய ட்ரைலர்லேயே வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ரைம்ஸ் வந்து பாடினாதான் இப்போ வந்து ட்ரைலர்லாம் ரீச் ஆகும், ஹிட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஹிட் ஆகணும் அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு ரைம் பாடி ஹிட் பண்ணிடலாம். என்ன? Johnny, Johnny, yes papa, eating sugar, no papa, dulling lights, no papa, open your mouth papa.
என் மகன் மட்டும் இதை பாத்திரக்கூடாது. இல்ல என்னன்னா டெல்லிங் லைட்ஸ் லைட்ஸ்ல டெல்லிங் லைட்ஸ் அதாங்க முன்ன பின்ன இருக்குங்க லைட் அது வெளியே ஈட்டிங் சுவர் இதெல்லாம் புது புது வார்த்தைகள் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? அதான் சொல்லிட்டு என் மகன் இதை சரி, பாத்திரக்கூடாது. இவ்வளவு சிரிக்கிறா, இவ்வளவு தமிழ்ல பாட பாட சொல்லுங்க. சொல்லாமா? இந்த ரைம்ஸை வந்து எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் வந்து படிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ முதல் முறையா நிக்கி கல்ராணி வந்து தமிழ்ல இந்த ரைமை வந்து மொழிபெயர்க்க போறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜானி ஜானி சொல்லு நைனா, சக்கரை துன்றியா இல்லை நைனா, பொய் சொல்றியா இல்லை நைனா, வாய்த்துறை அதாவது நாட்டில் வந்து 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று அரசியல், இன்னொன்று போலீஸ். ரெண்டும் ஒன்று சேர்ந்துட்டா என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரியான கேரக்டர் உங்களுது. ஸோ இந்த கேரக்டர் பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் எப்படி வந்தது? சுசீந்திரன் சார் திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி எழில் சார் மீட் பண்ணோம், ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படின்னோடனே எல்லாருக்கும் தெரியும் எழில் சாரோட பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்குங்கிறது. ஸோ உடனே நான் போய் மீட் பண்ணேன். ஒரு சின்ன பயம் இருந்தது, ஏன்னா அவர் பயங்கர ஒரு வேறு பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் எனக்கு எப்படி இருக்கும் அப்படி ஒரு பயம் இருந்தது. கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் அந்த கேள்வி தான் ஃபஸ்ட்டு கேட்டேன், சார் இது என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இல்லை தைரியமாக பண்ணலாம். இல்லை சார் இவ்வளோ லவுடான கேரக்டர், ஒரு பந்தா காட்டுற கேரக்டர் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. இல்லை நீங்கள் முண்டாசுப்பட்டியில் சட்டிலாக அதே விஷயம் பண்ணியிருப்பீங்க, இந்த படத்தில் அதே விஷயம் கொஞ்சம் ஓவராக பண்ணுங்க அப்படின்னாரு. சரி சார், நல்லா இருக்குது சார் நீங்கள் சொல்கிறது, ஓகே சார். சார் டோட்டல் ஒரு ஃபுல் நரேஷன் எப்போ சார் எடுக்கலாம் அப்படின்னாரு. இல்லைங்க நான் இது வரைக்கும் மேக்ஸிமம் நரேஷன் கொடுத்தது இதுதான் அப்படின்னாரு. எவ்வளோ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அரை மணி நேரம் தான். அண்ணே என்னண்ணே எங்களெல்லாம் ஏமாத்திட்டீங்க, கதையெல்லாம் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு நாள் நடந்ததே இல்லை. அது எனக்கும் half an hour narration. First கதை சொல்லியிருக்காரு பெரிய விஷயம். ஒரு திருப்பி ஒரு பயம், ஏன்னா நம்ம டோட்டலாக கதையை கேட்டுட்டு அந்த கேரக்டர் இப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். இல்லை பண்ணிடலாம் பயப்படாதீங்கன்னாரு. சார் பயம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார், உடனே அடுத்த மொமெண்ட்டே நான் பண்ணுறேன்னு. அப்போ வேற ஒரு ப்ரொடியூசர். அப்புறமா அந்த ப்ரொடியூசர் சைடில் கொஞ்சம் லேட் ஆச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. என்னன்னா இந்த நல்ல கதை இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கேட்டோடனே, இது எங்கேயோ போயிடும் அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளோ கலர்ஃபுல்லாக நான் இது வரைக்கும் என்ன எதுலேயுமே பார்த்ததில்லை. ஆனால் ஓரளவுக்கு இந்த படம் வந்து ஜாலியாக வரும்னு எனக்கு கதை கேட்கும்போது தெரிஞ்சு. ஸோ இது மிஸ் ஆகக்கூடாது. டக்குன்னு சார் நான் ப்ரொடியூஸ் பண்ணட்டுமா, உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கான்னு கேட்டார். சார் சத்தியமாக எனக்கு அந்த ஐடியா கிடையாது சார், பட் இது மிஸ் ஆகக்கூடாது, உடனே இது படமாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு. அப்போது டிஸ்கஸ் பண்ணி உட்காந்து உடனே ஓகேனாரு. ஸோ சாருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். என்னென்னா இது சாரோட 10th ஃபிலிம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம் பேனரில் அவரோட 10th ஃபில்மாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம். 3 படம் தொடர்ந்து ஹிட்டு கொடுத்துருக்காரு. நான் சொன்ன மாதிரி அஜித் சார், அப்புறம் விஜய் சாரோட ஒர்க் பண்ண டைரக்டர், ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அவங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் மூலிமா எனக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவேன்னு நான் சார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நிக்கி கல்ராணி, இப்போ வந்து ரசிகர்கள் வந்து ஹீரோயின்ஸை பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்களும் இருக்கீங்க. உங்களையும் வந்து நிறைய ரசிகர்கள் கொண்டாடிட்டே இருக்காங்க. நீங்கள் நடித்து வந்த படங்கள் வந்து நல்ல வரவேற்பு அடைஞ்சிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? I think it's something that's audience's decision ன்னு சொல்லலாம், அவங்க சாய்ஸ். It's just that I'm very blessed. அவங்க எனக்கு அந்த இடம் கொடுத்துருக்காங்கன்னா I feel very blessed and lucky about it. தென் எழில் சார், நீங்கள் சொல்லுங்கள். நிக்கி கல்ராணிக்கு வந்து இப்படி ஒரு பிளேஸ் ஆடியன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்ன ரீசனாக இருக்கும்? ரொம்ப ஸ்மார்ட்டு, ஒரு 7 லாங்குவேஜ் தெரியும். Okay. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், போஜ்பூரி, இது போக தெரியாது சார். போஜ்பூரி எல்லா லாங்குவேஜ்லையுமே படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டெடிகேட்டிவ். நிக்கி, நீங்க இந்த இடத்துல நீங்க அப்படியே கை தட்டி விசில்லாம் அடிச்சிருந்துருக்கணும். ரொம்ப ஸ்மார்ட் அடிச்சா எப்படி ஆடியன்ஸ் அடிப்பாங்க. அதான். நான் சமீபத்தில் பார்த்ததுல ஒரு ஹீரோயின் இவ்வளோ எனர்ஜியான ஒரு பொண்ணை நான் ஃபர்ஸ்ட் டைம் நிக்கி மூலமாக தான் பார்க்குறேன். அந்த எனர்ஜி வந்து எந்த அளவுக்குன்னா, நீங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி ரெடியா வச்சிருக்கும் போது நடுவில் வந்து எல்லாரையும் மறக்கடிக்க வைப்பாங்களே, அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியா உள்ளே பூந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சு எல்லாரும் எந்த ஷூட்டிங் வந்தாண்டே தெரியாமல் பக்கன்னு முழிச்சு ஒவ்வொருத்தர் மனப்படம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 1.5 மணி நேரம் எல்லாத்தையும் மறக்கடிச்சு கடைசியில் சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க. அண்ணே நாங்கள் சொல்லி போச்சேம்மா, அந்த மண்டேனுக்குலாம் 1 மணி நேரமாக சொல்லி கொடுத்தேன்மா, எல்லாம் மறக்கடிச்சிட்டு. நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், கண்டிப்பாக எல்லாரும் கேளுங்க. ரொம்ப சீரியஸா பதில் சொல்றாரு. ஆடியன்ஸ் அப்படியே பேக் என்ன கேளுங்க, நாங்கள் எப்படி பாதிக்கப்பட்டோம்ன்றதை கேளுங்க, அந்த பிள்ளைகிட்ட கேளுங்க. என் கேரக்டர் நல்லா அடிக்கிறோம் 2 பேருக்கும், சூரிக்கும் and விஷ்ணுவுக்கும் 2 பேருக்கும் நல்லாவே அடிக்கிறோம். So I'm a cop, I'm a police, and எப்போ பார்த்தாலும் I'll keep fighting with both of them. நீ கேரக்டர் தானே, அதுக்கு போலீஸ்லாம் வச்சு அடிப்பா, நீ வெளியே அது ஒரு அட்வான்டேஜ் ப்ரோ, எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுல்ல. பார்த்தீங்களா? கரெக்ட்
கரெக்ட் இல்ல இல்ல இந்த அட்வான்டேஜ் இவங்க எல்லா மூவிஸ்லயும் எடுக்கறாங்கன்னு நினைச்சேன். லாஸ்ட் டைம் கோ மூவி வரும்போது அவங்களும் வந்து யாருக்கு இந்த மாதிரி அடிக்கலையேல. ஏதோ ஒரு முறை சொன்னாங்க நிக்கி வரும்போது செம்மையா அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இது சொன்னாங்க. என்னன்னா ஒரு வேற யாருக்காவது எடுக்கிறாங்க, நான் யாருக்கும் அடிக்கல. ஃபர்ஸ்ட் மூவில நான் நல்லா ஃபைட் பண்ணிருக்கேன். இல்லைங்க என்னன்னா உண்மைக்கு இந்த பிள்ளை ஒரு கேரக்டரே வந்து படத்தில் வந்து ஒரு போல்டான கேரக்டர் இல்லையா விஷ்ணு, ஒரு போல்டான்ட்டு ஒரு போலீஸ் கேரக்டர். அதனால இந்த இடையில சில நேரத்தில் ஹீரோவெல்லாம் வந்து அடிக்கிற இது என்ன கலனே வர்மக்கலை வர்மக்கலையோ தர்மக்கலையோ அது இப்படி வளர்த்துக்கிட்டு குத்துறது, அந்த போலீஸ் அடிக்கிறது, ஒரு போல்டான பொண்ணு, தப்பு நடந்தால் உடனே இறங்கி கேட்குற பொண்ணு. அதுக்காக ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். தப்பு நடந்தா இறங்கி கேட்குற பொண்ணு, இது தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே கேட்குற பொண்ணா தான் இருக்கு. அதுதானே பிரச்சனையே. ஆமா, ஏன் தப்பு நடந்து முடிச்சிட்ட பிறகு வரணும், அதுக்கு முன்னாடி வெயிட் ஏன் பண்ணணும்? அதுக்குள்ள உள்ள பூந்துருது எல்லாத்துலயும். உள்ள பூந்து மாஸ்டர் 1 2 சொல்லி இப்போ அப்படியே ரைட் ஹேண்ட் அப்படி ஒரு முறுக்கி அப்படின்ற இதைத்தானே பண்ணணும். ரைட்டு ஹேண்ட் சொல்லிக்கிட்டே எங்களை பிடிச்சிட்டு சுற்றி இருக்கிறது. அப்போ முடியல நான் கத்துறோம்டா மாஸ்டர்கிட்ட போயிட்டு சாரி மாஸ்டர், ஏய் சாரினா எங்களுக்கு சொல்லணும், நீ சொல்றக்குள்ள முத்திக்கிட்டு அடிக்கிறது. ஹீரோ வராரு இப்படி ஹீரோ கையை இப்படி முறுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு, வந்து என் கையை முறுக்கிட்டு அடிக்க வர்றது. அவ்வளோ கேட்டால் நான் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன், ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், நாங்கள் இருக்க ஆக்டிவாக நாங்கள் இருக்கிறவனை எங்களை போட்டு அடித்து அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். நல்லா என்னோட விஷ்ணு அதிகம் இல்லை. அடியோட என்னன்னா எல்லா சீனும் வந்து நாங்கள் அவ்வளோ மனப்பாடம் பண்ணி ரெடி பண்ணி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்போம். அவளுக்கு ஒரு டைலாக் 2 டைலாக் இருக்கும். காமெடி படம் ஃபுல்லாக வந்து எல்லா சீனும் பயங்கர ஹிலேரியஸாக இருக்கும். சரி, நம்ம காமெடி பண்ணால் ஆடியன்ஸ் சிரிக்கணும், ஆனால் இந்த அம்மா சீன்லேயே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கூப்பிட்டு கூட சொல்லுவேன், ஏம்மா இது சிரிக்காதம்மா, ஆடியன்ஸ் தான்மா சிரிக்கணும்னா இல்லை ஐ எம் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல், ப்ளீஸ் ரெடி டேக்கணும். வை பிகாஸ் இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா என் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப சிரிக்கவே மாட்டோம், அந்த மாதிரி ரொம்ப ஓவர் டிசிப்ளின் கேரக்டர், ரொம்ப சீரியஸான ஒரு போலீஸ் கேரக்டர். But that's very opposite to how I am in real life. And இவங்க இவ்வளோ ஆசமாக காமெடி பண்ணுறப்போ, இவ்வளோ பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் கொடுக்குறப்போ who can control, yeah? So I couldn't control. So you can imagine எனக்கே இவ்வளோ பிடிச்சிருக்குன்னா while shooting audiences எவ்வளோ பிடிக்கும். அது வந்து நீ நார்மல் சீன் ஆக்ஷன் சொன்னோடனே நின்றுக்கிட்டே பேசுகிறோம்னா நீ பரவாயில்ல திருச்சிட்டாண்டா, நான் 2 டேக்கில் கூட ஒரு 4 டேக் போயிட்டு விடலாம். ஒரு ஃபைட்டில் 3 குத்தி 4வது போட்டு மிதிச்சு எந்திரிச்சு டைலாக் பேசணும். இவ்வளோ பண்ணி எந்திரிப்போம் சிரிச்சு போடுறது. சரியா பரவாயில்ல, அந்த சிரிக்குது. அங்கேருந்து போங்கன்னா ஃபைட் மாஸ்டர் சண்டாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவர் மாஸ்டர் அண்ணன் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இல்லை ஒரே இதாக பொண்ணு அண்ணன் கேட்டால் அண்ணனுக்கு எங்கே மேலே என்ன கோவமோ தெரியல. அண்ணன் அதை தான் சொல்ல, இல்லை சரி ஃபஸ்ட்லேருந்து போன நல்லா இருக்கு அண்ணன், இவன் ஃபஸ்ட்லேருந்து வரமாட்டானே, இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கானே, தயவுசெய்து ஃபஸ்ட்லேருந்து வராதுன்னு அப்படின்ட்டு திருப்பி அதே சரி ஓகே ரெடி கேட்டு ரெடி டமா அடிச்சு கீழே படுக்க போட்டு நாங்கள் படுத்து கிடப்போம். அப்படியே ஹீரோ எந்திரிச்சு இங்கே பாரு இது வரைக்குமே உங்களுடைய எல்லா பாடல்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு அடைஞ்சிட்டே தான் இருக்கு. எப்படியும் வந்து ஒரு படத்தில் 2-3 பாடல்கள் வந்து பயங்கர ஹிட் ஆகிடும், எல்லாருமே திரும்பி கேட்குற மாதிரியான சாங்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. இந்த படத்தில் வந்து வெரைட்டியான மியூசிக் நீங்கள் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது சார். ஒவ்வொரு சாங்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜானரில் இருக்குது. ஸோ கேட்கும் போதே ஒரு நியூ ஃபீல் எங்களுக்குள்ளே வருது. அது மட்டும் இல்லாமல் நியூ வாய்ஸஸ்லாம் இந்த மியூசிக்கில் எங்களால் கேட்க முடியுது. ஸோ அதை பற்றி இது எழில் சாரோட 10th மூவி, அவரோட ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து அவரோட மூவிஸில் எல்லாமே வந்து ஃபோக் பேஸ்டாக தான் இருக்கும். அவரோட ஸ்கிரிப்டும் அப்படி தான் இருக்கும், சாங்ஸும் மோர் ஃபோக் பேஸ்டாக இருக்கும். நான் பியூர் ஃபோக் வந்து சில தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப பண்ணல, கொஞ்சம் ஒரு மாடர்ன் ஃபோக் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இவருக்கு பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அந்த குத்திட்டின்ற பாடல் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு கம்போஸ் பண்ணி காமிச்சேன். அது ஒரு 1 month ஆச்சு. அந்த லிரிக்ஸ் இன்னொரு முறை சொல்றீங்களா? அந்த 2 லைன் ஆக்சுவலி ரொம்ப நல்ல தமிழ், அது அருமையான தமிழ் பாடணும். குத்திட்டி கண்ணுல குறுகுறுன்னு பாக்குற சப்பாத்தி கள்ளிய சம்பங்கிய மாத்துற நீ பார்வையால என்ன ஏண்டி பங்கு போடுற சொல்லும் வார்த்தையால என்ன ஏண்டி கண்ணனரு சாரி குத்திட்டி கண்ணுலன்னும் போதே அது மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷார்ப்பாக பார்க்குற மாதிரி இந்த வர்ம கலையெல்லாம் அந்த ஷார்ட்ஸ் படம்புலாம் குத்திட்டு இருக்குது. ரொம்ப எந்த இடத்துக்கு போட்டாலும் செட் ஆகும். Not just with கண்ணு, with கை am குதஃபைங் நோ bro. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர்வான லிரிக்ஸ். அந்த ஃபஸ்ட் டைம் அந்த டியூன் ஒரே டியூன் தான் எல்லா சாங்குக்குமே. சாருக்கு வந்து எல்லாமே பிடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டார். யார் எழுதுனது சார் ஆக்சுவலி இந்த வரி? எல்லா பாடலும் யுகபாரதி தான். அவர் ஆஸ் யூஷுவல்
பயங்கர சாங் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். அவரோட படிக்கும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கும். பாடும்போது இன்னும் அது பயங்கரமாக மெருகேறும். இன்னைக்கு மல்லபடி அண்ணன் அதிகமாக இருக்காரு. யுகபாரதி அண்ணன் நிறையா பாடல் அவரோட பாடலாக தான் இருக்கு. எங்கிட்ட பார்த்தாலும் எழில் சாருடைய ஃபேவரட் லிரிசிஸ்ட்ல அவர். ஆமாம், அவர் ஃபார்முலாவே ரொம்ப அந்த கண்ணதாசன் ஸ்டைலில் இருக்கும். ரொம்ப பழகின வேர்ட்ஸாக இருக்கும். அப்படியே ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகும், பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான லிரிக் ரைட்டர். ஸோ இந்த பாடல் வந்து ஃபஸ்ட் டைமே அவர் கேட்டுட்டு வந்து கையெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அவரோட ஃபேஸ்லேயே இல்லை ஒரு தெளிவு தெரிஞ்சுது. அது வரைக்கும் சும்மா அப்படி பேசுவோம், இதெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற சாங்ஸ்லாம் வந்து அவருக்கு ரொம்ப ஜாலியாகிட்டார். ஸோ எது பண்ணாலும் ஒரு கரெக்டாக பண்ணிவிடுவாருன்ற மாதிரி. ஸோ அப்புறம் அந்த பப்பரமிட்டாயின்ற சாங்கு பண்ணோம். அவர் சொல்லும்போது அந்த போலீஸ்க்கும் இந்த இவங்களுக்கும் லவ் மாதிரி அப்படி சொன்னார். சரி ஓகே, நான் ஒரு பேண்டு பேஸ் பண்ணி சாங் பண்ணலாமான்னு கேட்டேன். இந்த பேண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் அவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணுங்களேன் அந்த மாதிரி. ஏன்னா லவ் சாங் வந்து ஒரு பேண்டு வச்சு லவ் சாங் வந்ததில்லை, மேரேஜ் சாங் வந்திருக்கு, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு மூடில் சாங்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் ட்ரை பண்ணோம். ஸோ அந்த சாங்கை வந்து லிரிக்கு அனுப்பிச்சிட்டாரு இவர், யுகபாரதி சார் அனுப்பிச்சிட்டாரு. ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் அனுப்பிச்சிருந்தார் பல்லவிக்கு. எனக்கு அந்த பப்பரமிட்டாயின்ற வேர்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப கேட்சியாக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணேன். அந்த பாட்டு வந்து பாம்பேயில் பாலிவுட்டில் ஸ்ரீராமச்சந்திரான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் சிங்கர். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் டைம் தமிழில் இந்த பாடல் மூலிமா அவர் வந்து தமிழில் என்ட்ரி ஆகியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. சார் ஆக்சுவலி சத்யா சாரை வந்து இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எப்படி கமிட் பண்ணி வச்சிங்க? அது இமான் வந்து கொஞ்சம் டைட்டாக 10 படம் பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்போ ரிக்வெஸ்ட் பண்ணி தான் சொன்னாப்புல என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஆப்ஷன் நான் பார்க்கும்போது எல்லாரையும் லிஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப சத்யாசரோட சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது இல்லாமல் ஒரு ஆழியாரில் வேதாத்தி மகரிஷி ஆசிரமத்தில் நானும் சத்யாவும் 2 நாள் ஒரே ரூமில் இருந்தோம். ஓகே. ரொம்ப பேசிக்கல, அவங்க மெடிடேஷன் கிளாஸ் போயிருந்தாங்க. அப்போ அவரோட விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட. அந்த ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார், ரொம்ப பேச மாட்டார், என்ன மாதிரியே இருப்பார். அப்போ சரி, அப்போ சாய்ஸ் வந்து வேறு எங்கேயும் போகல, நான் டேரெக்டாக சத்யாக்கிட்டே போயிட்டேன். ஆனால் 1 மாதம் ஆச்சு ஒரு சாங் வாங்கிறதுக்கு. அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். நானும் ரொம்ப ஸ்பீடாக எனக்கு நாளைக்கே சாங் ஒன்றுன்னு கேட்க மாட்டேன், சாங்கில் மாத்திரம் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஸோ அதனால் அவங்கள ஃப்ரீடம் கொடுத்துருவேன். முதல்ல அவங்களுக்கு வந்து மைண்டில் என்ன மாதிரி நான் எதிர்பார்க்குறேங்கிறத ரொம்ப எளிமையாக நான் சொல்லுவேன். அப்புறம் யுகபாரதி கூட்டிகிட்டு போய் உட்காந்து பேசுவேன். அப்போ பேசும்போது நல்ல ஒரு அழகான ஒரு புரிதல் கிடைக்கும். முதல்ல என்ன மாதிரி இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருங்கிறத சத்யா சாருக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அந்த லிரிக்ஸை வாங்கி ஒரு நாள் இப்போ காமிச்சார் யுகபாரதி. அப்போ இமீடியட்டாக அங்கேயே உட்காந்து அந்த கம்போஸ் பண்ணார். ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றுமே பண்ணல அவர். லிரிக்கை பார்த்தோன்னே இமீடியட்டாக அப்போயே கம்போஸ் பண்ணார். அது ஒரு 1/2 ஹவரில் பண்ணி கொடுத்தாரு. சூப்பர். அந்த ஃபஸ்ட்டு சாங் வந்தோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இவர்கிட்ட நிறைய சரக்கு இருக்குது, பிரமாதம் வாங்கிடலாங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு. அப்போ அஸ் அ ப்ரொடியூசராக எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருந்தீங்க? ப்ரொடியூசராக நான் இந்த படத்தை வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் நடிக்கும்போது என் மொத்த கவனம் வந்து ஒரு ஆக்டராக நான் என்ன பண்ண போகிறேங்கிறது தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து என்னெல்லாம் நான் இது வரைக்கும் பண்ணலையோ எல்லாமே பண்ண வச்சுட்டாங்க. முக்கியமாக ஆட வச்சுட்டாங்க. இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு 100 கிலோ செயின்லாம் போட்டு இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அடிக்கிற வெயிலில் இந்த கோட்டு, அதில் வந்து ஸ்டெப் வேறு போடணும், லிரிக் வேறு பாடணும், கமல் சார் டயலாக் மாதிரி பாம்போ தண்ணியும் வரணும், டயலாகும் பேசணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோங்க அப்புறம் எல்லாம் பண்ணிதான். அப்புறம் லிரிக்ஸ் ஒரு ஆள், செயின் ஒரு ஆள், கோட்டை ஒரு ஆளாக போட முடியும்? எல்லாம் ஒரு ஆள் தான் போட்டு பண்ணணும். இல்லை, முதல் தடவை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஸோ மொத்த கவனமும் அதில் தான் இருந்தது. ஏன்னா இன்னும் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூரியனா டயலாக் எல்லாருக்குமே தெரியும், போட்டு கவுண்டராக அடித்து கலக்கிட்டு இருப்பார். ஒரு பக்கம் ரோபோனா, இவங்க 2 பேர் போட்டு வேறு லெவலில் இருப்பாங்க. நான் இப்படி பார்ப்பேன், ஐயோ இது விட்டோன்னா நம்ம காலியாயிரும் அப்படின்ட்டு திருப்பி நான் என் லெவலில் ஏற்றி நடிப்பேன். போய் மானிட்டரை பார்ப்பேன், அப்படியே பார்த்தா இவங்க 2 பேர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சார் வந்து இல்லை இது போதும்னுவார், சார் 1 மோர் ஓகே அப்படின்னுவார். ஸோ அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு சார் கொடுத்தாரு. அண்ட் சூரியனாவும் அப்பப்போ நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மொதல் படத்துலேருந்து நாங்கள் நடிக்கிறது எந்த படம் ஒன்றா நடித்தாலும் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார், பயங்கரமாக சொல்லுவார். ஸோ அந்த பக்கம் தான் என் கவனம் மொத்தமாக இருந்தது. அந்த விதத்தில் எனக்கு இந்த படத்தில் என் கேரக்டரைசேஷன் ரொம்ப புதுசாக இருக்கும். என்னோடய பாடி லாங்குவேஜ் இது வரைக்கும் பண்ணாத ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கும். ஸோ அது வந்து எல்லாரோட இன்புட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஒரு கேள்வி மட்டும் இப்போ நான் கேட்டுக்கிறேன் சூரியங்க கிட்ட, திட்ட மாட்டீங்களா? டென்ஷன் ஆக மாட்டீங்களா? கேட்குற பொறுத்து தான் சொல்லணும், வார்த்தை வராமல் நான் அப்படி சொல்ல முடியும். புஷ்பா வந்து உங்க மனைவி அப்படின்றது எங்களுக்கு தெரிய வருது. அதை சொன்ன ஏன் உங்களுக்கு கோவம் வருது? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஆக்சுவலி எங்க உங்க புஷ்பா? ஏங்க புஷ்பா புருஷன் இப்படி அங்கே ஒரு
சம்மந்தம் இல்லாமல் புஷ்பா புருஷன் நான் புஷ்பா புருஷன் என் வீட்டுக்கு தெரியலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியலாம், அந்த தெருவுக்கு தெரியலாம். அட போய் ஏதோ அப்படி இப்படி போனால் அந்த தெருவை தாண்டி 2 தெருவுக்கு தெரியும். என்னையா ஊருக்குள்ளே எங்கே போனால் தம்பி நீங்கள் தானே புஷ்பா புருஷியா, ஒரு ஆட்டோ ஏற போனால் ஆட்டோக்காரியா, அதெல்லாம் முடியாது டீனர் பண்ண அதெல்லாம் முடியாதியா டீனர் பண்ணு, சொன்ன கேட்க சார் நீங்கள் புஷ்பா புருஷன், ஆமாம் வாங்க வாங்க நீங்கள் காசு கொடுக்க வேணாம் சார், டேய் கொன்னே விடுவேன் நீ போட ஆட்டோ வேணாம்டா எனக்கு, நீங்கள் நான் புஷ்பா புருஷன், ஒரு பஸ்ஸில் ஏறணும்டா நீங்கள் நான் புஷ்பா புருஷன்றியா. ஒரு பிரச்சனை வந்து போலீஸ் தூக்கிட்டு போயிட்டு ஒரு பிரச்சனை ஆகி ஒரு ஐஜியை தூக்கிட்டு வந்து யாராக தூக்கிட்டு வாங்கினா ஒரு ஐஜி கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி தம்பி நீங்கள் புஷ்பா புருஷன் தான் ஐஜி வரைக்கும் தெரிஞ்சிருச்சா, ஆமாய்யா விடுங்கடா பாம்படா போயிட்டு போகிறேன் புஷ்பாவுக்கா விடுங்கடா. யாரா அந்த புஷ்பா, அது அவன் பொண்டாட்டி படத்தில் ஊர் எரிஞ்சு பொண்டாட்டி எனக்கு, ஆனால் எனக்கு அவள் பொண்டாட்டி இல்லை, ஆனால் ஊர் மத்தியில் அவள் பொண்டாட்டி. இதுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த ஒரு ட்ராக் வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த படம் ரிலீஸ் அப்புறம் ஐ திங்க் சூர்யா நான் பேரே மாத்திடுறோம், புஷ்பா புருஷ சூர்யா நிக்கி சொல்கிற மாதிரி on Wikipedia I'm sure it'll change off அந்த லெவலுக்கு ரீச் ஆகும் கண்டிப்பா. இல்லை உண்மைக்கு இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து புஷ்பான்ற பேரை கேட்டாலே அவன் வந்து வரும் புஷ்பா புருஷன் நான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி யோசிச்சு பாருங்க, பொண்டாட்டியோட எங்க வெளியே போயிருக்காரு கண்டிப்பா யாராவது எங்க பாரு புஷ்பா புருஷன் அது அண்ணன்னு சொல்லிட்டாரு ஒரு சூரி தப்பா நினச்சிக்க வேண்டாம், இதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போனால் நீங்கள் புஷ்பா புருஷன் தானே கேட்பாங்க, உங்கள் மனைவி சண்டை போட்டால ஆச்சரியப்பட கொண்டுலாண்டாரு. இப்படி ஒரு கேரக்டரை ஃபஸ்ட்டு ஐடியா பண்ண இருப்பாங்க எழிலண்ணே, உண்மையாக நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பர். என்னோட படத்தில் இந்த இதுதான் ஒன்று எப்படி வெண்ணிலா காப்பிக்குள்ள அந்த புரட்டாண்டு என்னை தீட்டு வந்துச்சு இது வரைக்கும். கண்டிப்பாக இந்த புஷ்பான்ற இது என்னை இன்னும் ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அது உங்ககிட்ட நிறைய இருந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கிறதால இப்படி ஒரு ரீசனா, இல்லாட்டி எழில் சார் டைரக்டராக இருக்கிறதால ஒரு ரீசனா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு சார் வந்து த ரீசன் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கதை கேட்கும்போது தெரியும் இதுக்கு நான் பண்ணுற மாதிரி பண்ணால் அப்படின்ட்டு. ஸோ நம்மளே ஒரு முயற்சி பண்ணுவோம், அதை தாண்டி வந்து சார் பண்ணி காட்டுவார். எனக்கு ஃபஸ்ட்டு 2 days வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி காமிச்சார். எனக்கு பார்த்த உடனே ஓகே இது பண்ணிட்டாலே போதும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு மீட்டர் வந்து நம்ம உள்வாங்கும் போது சம்டைம்ஸ் நான் மீறியும் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவேன். இல்லை இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க சார் பயமாக இருக்குது, இல்லை நீங்கள் ஏற்றுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த நம்பிக்கை கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக டைரக்டர் தான் காரணம். இன்னொரு பக்கம் நான் சொல்கிற மாதிரி சூரியனா வந்து இல்லை பேசுங்க என்ன இப்போ நான் இது ஓகே கரெக்டாக இருக்குது இது பண்ணிடுவோம் அப்படிங்கிறது அந்த ஒரு டீம் எஃபர்ட் தான். உங்களுடைய கேரக்டர் முருகன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரவுடித்தனம் மாதிரி இருக்கிறது, பெரிய டுபாக்கூரு, ஷர்ட்டில் வந்து பாக்கெட்டே இல்லைனாலும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் இவருக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா வாயிலேயே வடை சுடுவாங்க, ஆனால் வாயிலேயே பொங்கல் வைக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டரில். இந்த மாதிரியான கேரக்டரை நீங்கள் 2 பேருமே இது வரைக்கும் சந்திச்சிருக்கீங்களா? இல்லை இருக்காங்க கண்டிப்பாக நிறைய பேர். எங்கள் ஊர்லலாம் ஒருத்தர் இருக்காப்புல பொங்கலை நான் எல்லாம் இப்போ ஒரு 50 பேர்த்துக்கு அன்னதானமே போடுவாப்புல வாயிலேயே அப்படி. அதெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அதே மாதிரி அண்ணன் எனக்கு தெரிஞ்ச எங்கேயாவது ஒரு பார்த்து விஷயத்த கூட பதிவு பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. இல்லை அந்த மாதிரி கேரக்டர் பார்த்து தான் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி கேரக்டர் அதான் நம்ம பார்த்துட்டு எப்போ பார்க்குறோம், நம்ம ஏதோ ஒரு படத்தில் இன்ஸ்பயர் ஆகி ஒரு சீன் வந்துடும். அப்போ நான் அந்த சீனை வந்து நான் தான் வெர்ஜினாக சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப அசிஸ்டன்ட் சொல்லுவோம் சார் அது அந்த படத்தில் வந்தது அப்படிமா. அது நம்ம யோசித்து நம்ம தெரிஞ்சே சொல்லலாம், அந்த படத்தில் அந்த சீனை சொல்கிறேன்டா அதை வச்சுக்கலான்னு கூட சொல்லலாம். பட் நமக்கு வந்து என்னென்னா அது நம்ம யோசிச்ச சீன் மாதிரியே வரும், அது கனவுல வந்த மாதிரி நமக்கு அந்த சீன் வரும். அது எப்பயோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எங்கேயும் நம்ம பார்த்துருப்போம். அந்த கேரக்டர்ஸ் அது நம்மளே அறியாமல் கதை பண்ணும்போது அந்த கேரக்டர் சொல்லலாம். இப்போ நான் சொல்கிற வச்சு அவர் டிவியில் பார்த்தாலும் அவர் தான் கண்டுபிடிச்சிருவார். இதுதான் பரவாயில்ல, அவர் ஜாலிக்கு நான் சொல்லி அவர் விளையாடுவாப்பில் அண்ணன் எது கேட்டாலும் வாங்க தம்பி என்ன தம்பி இந்த லோன் தானே எவ்வளவு என்னன்னு எவ்வளோ லோனு அதானே ஒரு கோடி பண்ணுறது எங்கே இது பண்ணுற சரி ஓகே நாளைக்கு ஃபோட்டோ இருக்கா ஃபோட்டோ இருக்குது ஓகே சொந்தமாக என்ன இடம் இருக்குது இல்லை சொந்த இடம் எங்கிட்டே இருக்குது விடுங்க ஒன்று வேணும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஓகே இதில் வந்துக்கோங்க ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க விடுங்க காலை நீங்கள் 10 மணிக்கு வாங்க என்ன நீங்கள் போங்க வாங்க வேறு தம்பி என்ன இல்லைப்பா அது காலேஜுக்கு பையனை சேர்க்கணும் முடியும் எந்த காலேஜு சீட்டு போய் பார்த்தீங்களா ட்ரை பண்ணிங்களா என்ன மார்க்கு இவ்வளவு தாங்க அந்த மார்க்கு ஒரு 400-450 இருக்கும் 300 இருக்குது காலேஜ் இவ்வளோ தானே இல்லை சார் இந்த மார்க்கு சேக் அதை விடுங்க நீங்கள் அதை கவலைப்படுறீங்க சரி காலைல நீங்கள் 11 மணிக்கு ஏறுங்க நீங்கள் நேரம் பாண்டிகளுக்கு வந்துருங்க சரியா இப்படி எதை கேட்டால் இல்லைன்னு சொல்கிறேன் காலேஜ் ஃபீஸ்க்கு ஓகே சேர்த்து விட்ருவோம் பையனை ஸ்கூலில் சேர்க்கணும் எந்த ஸ்கூலு அங்கே சரி என்னாச்சு சீட்டில்ட்டாங்க சீட்டில் உங்கள்கிட்ட சொன்னாங்க அவ்வளோதானே அப்போ ஏன்டி யாரை சொல்கிறாங்க விடுங்க 12 மணிக்கு நீ வாங்க உனக்கு மறந்துட்டேன் லோன் மேட்ரு நீ நாளைக்கு வச்சு வா எதை கேட்டால் குழாயில் தண்ணி வரணும் கூட பரவாயில்ல விடு இப்படி ஒரு மனுஷன் அது அதிகமான பிஸியாக இருப்பான் மனுஷன்
சட்டை போட்டால் கூட வீட்டிலேருந்து பஸ்ஸில் ஏறப்ப வீட்டுக்கு வரையில தான் இப்போ பஸ் ஏறப்ப சட்டையை மாட்டிட்டு வர்றது பட்டனவே. அப்படி அந்த சட்டையை தொங்க போட்டு இப்படியே வேட்டியை கட்டிட்டு வர்றது. அதுக்கப்புறம் சட்டையை போட்டு வாங்க 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 பங்காளி வாங்க வாங்க என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா என்ன வச்சு சும்மா இந்த கலெக்டரை பார்க்க போய் ஏங்க இருக்கிறீங்க அந்த மனுஷனை பார்க்க பெரிய போராட்டமாக இருக்குது. சரி சரி வாங்க ஐயோ உங்கள் மேட்ரு ஒன்று சொன்னீங்களா அது நாளைக்கு வச்சு முடிச்சு விட்றேன் இப்படி இருப்பேன். ஆனால் சண்டால் அவன் போய் அவனால் ஒரு டீ கூட வாங்க முடியாது கடனா. ஆனால் அப்படி பேச்சு இருக்கான் சரியா. அண்ணே சப்போஸ் பார்த்தா சும்மா ஒரு ஃப்ளோவில் வந்துரு சரியா வந்துச்சு. அப்படி ஒரு ஆளுக்கு கிண்டல் பண்ணுவான். அப்படி ஒரு அண்ணன் இருக்காரு. அதெல்லாம் உண்மைக்கு எனக்கு முருகன் கேரக்டர் நினச்சி அப்ளை ஆகும். எந்த வேலை எடுத்தாலும் சொதப்புவான், எது பண்ணாலும் 4 பேரை பிரச்சனைல மாட்டி விடுவான். அப்படி மாட்டி விட்டது தான் புஷ்பா புருஷன், அங்கே ரோபோ சங்கர், அப்புறம் எல்லாரையும் பிரச்சனைல மாட்டி விட்டுருவேன். அதனால தான் இந்த டைட்டில் அப்படி ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு கேரக்டர். எப்பவுமே வந்து அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டாலே பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு பொறுப்பும் கண்ணில் ஒரு நெருப்பும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டு நடிச்சதுல எப்படி இருந்தது? Well, it was an amazing feeling because this is the first time நான் ஒரு police character உங்களுக்கு அமேசிங் ஃபீலிங். சூரிக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்? சாருக்கு கூட அந்த ட்ரெஸ்ஸை போட்டுருந்தாக்க அந்த வீரம் வந்திருக்காது. ஆனால் ட்ரெஸ்ஸை போட்டு அப்பா அந்த நடையனை ஏன் கேரவனில் அப்படி ஒரு ஸ்டெப்பு வச்சு ஏறினானா ஜம்ப் பண்ணுறது அப்படி ஒரு 4 ஸ்டெப் கேட்டால் போலீஸ் ஆமாம் கார் நிற்கிறது இறங்கி ஓடியாரு. ஹாய் சார் குட் மார்னிங் சார்ன்றது நிற்கிறதுக்கு முன்னாடி டோர் திறந்து இறங்கி வர்றது குட் மார்னிங் சார் அப்படின்றது. இருப்பார் ஏன் அந்த கார் நின்றதுக்கு அப்புறம் கதவை திறந்து வந்தான்னா போலீஸா? இதெல்லாம் ரொம்பவே பில்டப் ஆயிடுச்சு. ரொம்ப பில்டப் ஆயிடுச்சு. அந்த போட்ல இருந்து குச்சி ஓடுனது போட் ஏமா நீயே சொல்லு. அந்த போட்டுக்காரங்க ஒரு பாட்டுக்கு போன உள்ள ஒரு சரியான ஒரு லாங்கில் சென்னையில் அதுக்குள்ளே போட்டில் ஒரு 5 மைல் என்ன உள்ளே கூட்டி போனாங்க. போயிட்டு அவங்க அந்த போட்டு போகல இந்த பக்கம் போகுது உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதுலேயே சார் சாயுது பார்த்தீங்களா? இதில் ஸ்டைல இதில் செல்ஃபி வேற. தண்ணிக்குள்ளே போயிட்டுனா உடனே ஏகப்பட்ட பேர் போட்டோ எடுக்க வேண்டியது வரும். சொன்னா கேளு செல்ஃபியில் எடுக்கான்னு இது இப்படி நின்று செல்ஃபி சரின்ட்டு அந்த அவங்க தெரியுமில்ல அந்த அண்ணன் அழகாக அப்படி போட்டோ கொண்டு போய் அந்த மண் சார் நிப்பாட்டி இறங்க விடுவாங்க. இறங்கப்போ ஹீரோயின் தான் அது எல்லா பப்ளிக்கும் அது ஒன்று வந்துடும் இல்லையா. ஹீரோயின் நீ உள்ள வண்டியில் போட்டில் இருக்கான்னு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்படியே ஹீரோ இறங்குங்க மேடம் நீங்கள் பார்த்து இறங்க. மேடம் போயிடுச்சு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே என்னங்க எப்படிங்கிறாங்க நீ தண்ணிக்குள்ளே வரையிலே குதிச்சு போயிடுச்சு அந்த பிள்ளை. மேடம் இறங்கலாம் மேடம் போயிடுச்சு வர அங்கே அது இப்படி சுறுசுறுப்பு சொல்லியாச்சுல நான் என்ன இருக்கு இப்ப சொல்றது. அப்புறம் நாங்க பொய்யா சொல்ல போறோம் பார்த்தது தானே சொல்றேன். ஆக்சுவலி நிக்கி பத்தி எதை கேட்டாலும் சூரி கிட்ட இருந்து தான் அதிகமான ஆன்சர். அப்ப ஒரே ஷூட்டிங் தானே நான் இருந்திருக்கேன் பார்த்தது தானே சொல்ல முடியல. நீங்க ஏதாவது இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு? ஐ ரியலி ஹேவ் டு சே திஸ் வெரி பிக் தேங்க் யூ டு எல்எல் சார். எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தாங்க பிகாஸ் இது நிறைய பேர் ஆக்சுவலி யாருக்கும் இது தெரியாது. இதான் போட்டு இந்த பாருங்க இந்த தண்ணீர் இந்த ஷாட் ஆனா இது பீச் என்ன இது பீச் இது நான் ரன்னிங் பண்றேன். அவர் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருங்க. என்னன்னு அந்த இடம் தானே என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்டா கொஞ்ச நேரத்துல இங்க தான் போறோம். ஓகே டன். போலீஸ் கேரக்டர் வந்து மை சிஸ்டர்ஸ் நேம் இஸ் அர்ச்சனா. ஆக்சுவலி அக்காவோட ரியல் நேம் அர்ச்சனா. அண்ட் மம்மிக்கு எப்போ இந்த ட்ரீம் இருந்தது அக்கா போலீஸ் ஆகணும் நான் டாக்டர் ஆகணும். வெரி ஃபில்மி சவுண்ட்ஸ் வெரி ஃபில்மி ஆக்சுவலி. பட் சின்ன போலேருந்து she had this dream. my mother கொண்டு வந்து திணிச்சு விட்டாங்க நம்ம மேல. இல்ல நிஜமா சொல்ல யாருக்கு டாக்டர் இருந்தா என்ன நடந்துருக்கும்? I பல think பேர் உயிர் காலி பண்ணிருப்பாங்க. மம்மி ஆக்சுவலி நல்லாவே ஆவல. So I think my mom was very happy and she was very emotionally touched when I told her that I'm doing a character like this and character பேர் வந்து அர்ச்சனா எல்லாமே and மீதி எல்லா கேரக்டர் பத்தி என்ன சொல்லியாச்சு. நான் சொல்றது எதுவுமே பாக்கி இல்ல. ஓகே சார் இந்த அளவுக்கு இவங்க எல்லாருமே வந்து கலாட்டா பண்ணிருக்காங்க. நீங்க உட்காந்து ஆர்ஆர் பண்ணும்போது யோசிச்சிங்களா? சிரிப்பை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆர்ஆரே பண்ண முடியல என்னால். அதுவும் பர்டிகுலராக செகண்ட் ஹாஃப்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஒரு 18 மினிட்ஸ் ஒரு நான் ஸ்டாப் ஒரு காமெடி ஃபுல் லென்த் காமெடி ஒன்று இருக்குது. ரவி மரியா, சூரியன், அப்புறம் ரோபோ சங்கர் சூப்பராக இருக்குது. அதான் எழில் சாருடைய படம் அப்படின்னா காமெடியா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல வந்து சென்டிமெண்ட் அண்ட் எமோஷனல் சீன்ஸ் இருக்கும்ல இருந்திருக்கா? இதுல அது எதுவும் கிடையாது. சென்டிமெண்ட்டாக ஒன்றுமே இல்லை. மியூசிக்கலாக ரொம்ப பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் வச்சுட்டாரு. ஹீரோயின் மட்டும் ஒரு பெரிய ஓப்பனிங் வச்சுட்டாரு. ஒரு ராப் பண்ண ஒரு அது ஃபைட்டோட தான் ஓப்பனிங். அவங்க ஒரு ஃபைட்டர். ஸோ அந்த ரேப் வந்து ஒரு கனடாலேருந்து ஒரு மாடல் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ரேப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க ஜஸ்ட்டு வேறு ஒரு விஷயமா வந்திருந்தாங்க. நான் சும்மா கேட்டேன் ஏதாவது ரேப் எதாவது பண்ணுறீங்களா பாடுவீங்களான்னு கேட்டேன். இல்லை எனக்கு பாடலாம் தெரியாது. ரேப் பண்ணுவீங்களா சும்மா வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னாங்க. போனாங்க இமீடியட்டாக ரேப் சீனை பார்த்துட்டு ரேப் எழுதிட்டு சும்மா சிங்கில் நாங்கள் சும்மா ஒரு கம்போஸ் பண்ணி ஒன்று சொன்னோம். செம்மையாக பாடிட்டாங்க.
ஸோ அவங்களோட என்ட்ரியே வந்து ஒரு ரேப்பில் தான் ஆரம்பிக்கும். ஒரு ஃபைட்டிங் செம்ம ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காரு சார். ஸோ அந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் நிறையா இருக்குது இந்த மூவி. இது வரைக்கும் நீங்கள் டைரக்ட் பண்ண நிறைய படங்கள் வந்து அந்த எமோஷன்ஸ் அப்படின்ற விஷயம்லாம் அதிகமாக இருக்கும். கடைசியாக ஒரு 3 படங்கள் பார்த்தோன்னா காமெடி கலந்து தான் ஃபுல்லுமே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஒரு படம் பண்ண அது அந்த ட்ரெண்டில் அடுத்த படம் கேட்டாங்க. பட் இந்த ட்ரெண்ட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அது அப்போ காமெடி அப்படின்னா இப்போ வேரியேஷன் கொடுத்துட்ருப்பேன். இப்போ மனங்குத்தி பறவைக்கும் தேசிங்கராஜாவுக்கும் வேறு மாதிரி இருக்கும், வெள்ளக்காரத்து வர வேறு ஒரு ஸ்கிரிப்ட். இது 3த்தை விட டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட் இது. ஒரு ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை வந்து கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த கதையும் நான் அந்த மாதிரி சொல்கிறது இல்லை, வித்தியாசமான கதை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதே கிடையாது. இந்த கதையை சொல்லலாம். ஏன்னா 3 கதை மிக்ஸ் ஆகி ஒரு சென்டர் பாயிண்டில் வந்து விஷ்ணுக்கிட்ட வந்து அது எப்படின்னு முடியும் அது. ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்ட் தான். நிறைய பேருக்கு இது புரியாது, சொன்னால் புரியாது. விஷ்ணுக்கு அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குங்கிறதுனால டக்குன்னு நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாப்ல. டோட்டலாகவே வந்து ஒரு இப்படி அமையிறது ரொம்ப கஷ்டம். டோட்டலாக ஃபுல்லாக வந்து இந்த 3 படத்தோட அதிகமான காமெடி இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. கேமராமேன் சக்தி, ரேணிகுண்டா பண்ண கேமராமேன். அவர் கொஞ்சம் நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாக பண்ண படங்கள் தான் ஜாஸ்தி. அவரை விஷ்ணு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. நல்ல கேமராமேன் தெரியும். கொஞ்சம் டேட்டு அதிகமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது கூப்பிட்டு நான் பேசினேன். அவர் சொன்னார், ஐயோ சார் உங்கள் கூட சேர்ந்து நான் அந்த மாதிரி கம்மியான டேட்ஸில் படம் பண்ணணும் தான் உங்கள் கூட வந்தேன், கண்டிப்பாக நம்ம நல்லா பண்ணலான்னு ரொம்ப ஷார்ட் டைமில் எனக்கு படத்தை முடிச்சு கொடுத்தாரு. நல்ல குவாலிட்டியில் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. ஸோ அந்த வகையில் ரொம்ப இதாக இருக்கும். முதல் செட்டில் வந்துட்டு அடுத்த செட்டில் எப்போன்னு கேட்டார் கேமராமேன். இந்த செட்டிலே படம் முடிஞ்சிருச்சு, அடுத்த செட்டில் அடுத்த படத்துக்கு பார்ப்போம்ட்டாரு. அப்புறம் என்னோடய டீம், ரைட்டர்ஸ் டீம் வந்து நல்ல டீம், அருமையான டீம். அவங்க இல்லைன்னா இந்த படத்தில் இவ்வளோ காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அரவிந்த், ஜோதி, செல்லா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ஸு கணேஷ், சங்கர், மேனேஜர்ஸு இவங்கெல்லாம் இருந்ததுனால இந்த படத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக கூலாக முடிக்க முடிஞ்சது எனக்கு. இந்த படம் பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த படம் பார்த்துட்டு போன பிறகு அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு சொல்ல வரீங்க? படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வரலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வரலாம். ஏன்னா நாங்கள் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு எபிசோட் 18 மினிட்ஸ் கன்ஃபார்மாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த எபிசோட். ஸோ குழந்தைங்களோட சூப்பராக சந்தோஷமாக வரலாம். அண்ட் அந்த நம்பிக்கையோட வரும்போது வெளியே போகும்போது கண்டிப்பாக நாங்கள் அது வந்து காப்பாற்றிருப்போம் அந்த நம்பிக்கையை. ஃபுல் ஃபன் ஒரு 2.5 hours 2 hours 20 minutes ஃபுல் ஃபன்னோட வெளியே போவாங்க. கண்டிப்பாக 4 பேர்கிட்டப்பா நல்லா இருக்குப்பா, கண்டிப்பாக படம் போய் பாருங்கன்னு அந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. இதை நான் ப்ரிவியூ பார்க்குறப்ப நான் பார்த்தேன். உண்மைக்கு அவன் வந்து அண்ணன் கை கொடுத்து, ஆனால் 18 நிமிஷம்லாம் ஒரு சீன் காமெடியாக சிரிக்க வைக்கின்றது சாத்தியமே இல்லைண்ணே அப்படின்ட்டு. கண்டிப்பாக பாருங்கள், பெரியவங்க மட்டும் இல்லை, இன்னும் அதிகமாக சொல்ல போனால் குழந்தைகள் தான் அதிகமாக என்ஜாய் பண்ண போகுது அந்த சீன். பரோட்டா சூரிங்கிறது என் படத்துலேருந்து தான் அவருக்கு அந்த பேர் கிடைச்சது. இதுலேருந்து புஷ்பா புருஷன் சூரியன் கிடைக்கும், அதுவும் என் படத்துலேருந்து தான். அந்த பெருமையும் நான் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். இந்த 18 மினிட்ஸ் காமெடி வந்து ஆக்சுவலாக இந்த முழு படம் பார்த்தது நான் தான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா ரீரெக்கார்டிங்காக நான் ஃபுல் மூவி பார்த்தேன். நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். என் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தமிழே தெரியாது, இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவார். அவர் வந்து அந்த சீக்வன்ஸை பார்த்துட்டு அப்படி சிரிக்கிறார். நான் என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டேன். இல்லை அது பார்க்கும்போது அவ்வளோ காமெடியாக இருக்குது அப்படின்ட்டு நான் ஸ்டாப்பாக நாங்கள் நிறைய வாட்டி அங்கே அந்த பிளேஸ் வரும்போது ரீரெக்கார்டிங்கே பண்ண மாட்டோம், அப்படியே போய்டும். அதுலேயே அப்படியே பண்ண முடியுங்கிறேன். அவன் தான் உள்ள ஒரு காலிங் பில் கூட அடிக்க முடியாமல் எஃபெக்ட் போகிறவன் இப்போ டென்ஷனில் குறித்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். என்னையா ஒரு காலிங் பில் அடிக்க சவுண்டு போட முடியலை, இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கடான்ட்டு. எழில் சாரோட மூவி வந்து ஸ்பீடாக எடுப்பாருன்னு தெரியும். இந்த படம்ல எனக்கு RR வரும்போது இது வரைக்கும் எந்த படம் அந்த மாதிரி பண்ணல. ஸ்டார்டிங்லேயே அந்த என்னது நம்ம ஊருக்கு என்ன ஆச்சுன்னு வருமே அந்த இதோட கொடுத்துட்டாரு எனக்கு. ரீரெக்கார்டிங் பண்ணும்போது நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது எல்லாம் கொடுத்துட்டு தான் அதெல்லாம் பண்ணுவாங்க, ஒரு ஃபுல்லாக முடிச்சு நம்ம ஊருக்கு என்ன ஆச்சுன்னு தான் ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டு. ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும். இது வரைக்கும் 10 படங்கள் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, 10 ஹீரோயின்ஸ் கூட நடிச்சிருக்கீங்களே. நிக்கி கல்ராணி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன மற்ற ஹீரோயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது? பிடிச்ச விஷயம் அவங்களோட எந்தூசியாசம், பயங்கரம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கும்போது நைட்டு எனக்கு தெரிஞ்சு 2:30 மணி இருக்கும், தனியாக ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்டுட்ருக்கு. அவள் குரல் ன்ட்டு எல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. மாஸ்டரே டயர்டே வரமா உட்காந்துரு, அவள் பாட்டுக்கு அவளே ஷூட்டிங் பண்ணி அவளே கேமரா பண்ணி பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எந்தூசியாசம், அதுதான் அவர் பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் விஷ்ணு பற்றி.
உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஸ்பெஷலான விஷயங்கள் விஷ்ணு Not just as an actor, I think even as a producer, இது அவங்க first movie as a producer. I think he's a very கரெக்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே ப்ரொடியூசர் சூப்பர் ஃபஸ்ட்டாக இந்த நல்ல ப்ரொடியூசர் அப்படின்னு. he's very very understanding as a person, more than being an actor, more than being a producer. He's a very understanding person. ரொம்பவே observe பண்ணி he puts himself in the opposite person's shoes before he takes any kind of a decision. So I think that's one thing I really really appreciate and like about it. நீங்க சொன்ன மாதிரி படம் பார்க்க வந்தோம்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு அவங்க கவலை எல்லாம் மறந்து நல்லா சிரிச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஷோ பார்த்துட்டு நிறைய பேர் இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ண தான் போறாங்க. ஸோ வெற்றி உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைச்சிட்டே இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் அடுத்தடுத்து. எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல். Thank you.